திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் எந்த அளவுக்கு ஒரு தோல்வியுள்ள அரசாங்கம் என்பதை இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் காட்டிக் கொண்டிருக்கிறது. போக்குவரத்து வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கவில்லை, அல்லது அங்கு உள்ளேயும் கூட அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்காமல் மக்கள் அவதிக்குள்ளாகின்ற செயல் இந்த கீழாம்பாக்கத்தில் பேருந்து நிலையத்தில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாராளுமன்றத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரியும், திரு டி.ஆர். பாலு அவர்கள் எப்படி ஒரு தகாத முறையில் என்னிடத்தில் நடந்து கொண்டார் என்பதை அதை பற்றி நான் எதுவுமே சொல்ல விரும்பலை. ஏன்னா மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. இன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் எந்த அளவுக்கு ஒரு தோல்வியுள்ள அரசாங்கம் என்பதை இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் காட்டிக் கொண்டிருக்கிறது. நம்மளுடைய கோயம்பேடு பேருந்து நிலையம் அதை எதுக்காக மூடணும் அப்படின்றத அவங்க ஒரு வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது மக்களுக்கு வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும். மக்களுக்கு சில வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கவில்லை, போக்குவரத்து வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கவில்லை, அல்லது அங்கு உள்ளேயும் கூட அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்காமல் தினந்தோறும் மக்கள் போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி கொண்டு வருவது, மக்கள் அவதிக்குள்ளாகின்ற செயல் இந்த கீழாம்பாக்கத்தில் பேருந்து நிலையத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த அவல நிலை இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அதை சரியாக கையாள தெரியாத அரசாங்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து இயக்கட்டும், அதே நேரத்தில் கோயம்பேடுத்திலிருந்தும் இயக்கணும் என்பதுதான் மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஹோல் கவர்மெண்ட் அப்ரோச்ன்றது அவர் மறந்துடுவாரான்னு தெரியல. கவர்மெண்ட் அப்ரோச்ன்றது என்ன? கவர்மெண்ட் ஹோல் கவர்மெண்ட் அப்ரோச் இங்க அப்படிதான் இருக்கிறார்களா? ஹோல் கவர்மெண்ட் ஒரு அமைச்சர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, அல்லது தவறான தகவலை பாராளுமன்றத்தில் தவறான தகவல்களை தெரிவித்த டி.ஆர். பாலு தவறான தகவலை நீங்கள் தெரிவிக்கிறீர்கள் என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக, தவறான தகவல்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்ன ஒரே காரணத்திற்காக இந்த தகாத முறையில் நடந்து கொண்டதை நீங்க எல்லாம் பார்த்துருந்தீங்க. தவறான ஒரு இது கொடுத்தப்பட்ட நிதியே இன்றைக்கு இன்னும் அவருக்கு கிட்டத்தட்ட இந்த வெள்ள நிவாரணத்துக்கு மட்டுமே இந்த என்டிஆர்எஃப் எஸ்டிஆர்எஃப் ஃபண்டுன்றது 1000 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை முதல்ல பயன்படுத்துங்கள் என்றுதான் அந்த பாராளுமன்றத்திலே சொன்னார்கள், அமைச்சர் சொன்னார்கள். அதை முதல்ல பயன்படுத்தி விட்டு அவர்கள் பயன்படுத்தணும்னு சொன்னாங்க. அதே போல இந்த இன்டர் மினிஸ்ட்ரியல் கமிட்டி அவர்கள் ஆய்வு செய்திருக்கிறார்கள். அவர்கள் அறிக்கை கொடுத்து அதுக்கான வேலைகளையும் செய்யப்படும் என்று தான் அமைச்சரும் சொல்லியிருந்தார்கள். அதாவது எண்மண் எண் மக்கள் யாத்திரை தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது 200வது இடம். எந்த இடத்துலையுமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இங்கு அவர்கள் ஒரு காரணம் சொல்வார்கள், போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கும் எங்கள் தலைவர் ஓகே, போக்குவரத்து இடையூறாக நாங்கள் பொதுக்கூட்டம் நடத்தி கொள்கிறோம் என்று நாங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிறோம். நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.